இவங்க தாங்க நம்ம இர்ஃபான். இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர்ல இவரும் ஒருத்தர். ஆக்சுவலி ரீசென்ட்டா இவர் ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வயித்துல இருக்கும்போதே என்ன சிசுன்னு சொல்லிட்டு காமிச்சதுக்கு அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு ரம்ஜானுக்கு வந்து ஒரு உதவி செய்ய போம்போது இப்படி கேட்டுச்சு. அதில வந்து நெறைய கமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, "உங்கள்ட்ட நாங்க பிரியாணி கேட்டோமா? இல்ல உங்ககிட்ட நாங்க போட்டுக்க ட்ரெஸ் கேட்டோமா? நீங்க வந்து கன்டென்ட்டுக்காக பண்றீங்க. சரி ஓகே. அதுக்கூட நீங்க எப்படி பண்ணீங்க? நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட்டு எந்த நிலைமையில இருந்தீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் போயிட்டு வீடியோஸ்க்காக எந்தெந்த ஹோட்டல்ல யார் யார் காலெல்லாம் விழுந்து இது பண்ணீங்க? நீங்களே இப்படி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விமர்சனங்கள் அதில இன்ஸ்டால ரொம்ப போயிட்டுருக்கு. இது இப்ப வந்து விஜே பவித்ராவும் நேரடியா சொல்லிட்டுருப்பாங்க. "நீ என்ன ஜமீன் பரம்பரையா? உள்ள உக்காந்துட்டே வந்து தான் நீ வந்து சேவை செய்வியா கன்டென்ட்டுக்காக? நம்ம ஒரு மனசார குடுக்குறோன்னா, வெளிய வந்து தான் குடுக்கணும்." அவங்க சொல்றது கரெக்ட்டு தானே அது. அவங்களோட முகசுழிப்பு அப்படிதாங்க பிடுங்குவாங்க. ஏன்னா, அவங்கலாம் துணிமணிலாம் பார்க்காதவங்களுக்கு தான் நீங்க உதவி செய்ய போறீங்க. அப்ப அத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கே புது ட்ரெஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த மாரி தான்